எவ்வளவு இருமாப்பு இருந்தா எவ்வளவு கொழுப்பு இருந்தா மன்னர் வேலை கொடுக்கலாங்கிறாரு. வேலை காலி இல்ல, ஆட்கள் தேவையில்லை. மன்னர் ஒண்ணு கேட்டா வேலை கொடுக்கலாமா வேணா? மன்னர் வேலையை செய்யக்கூடிய நீ தானே கேட்டாயா? உனக்கு என்ன வேலை? அவர் கொடுக்கிற வேலையை செய்யக்கூடிய கேட்டாயா? ஆமாண்டா. என்ன பார்த்தா அந்த கேள்வி கேக்குறேன் பாருங்க. சொல்றா, இந்த நாய் கேட்கலன்னா இந்த நாய் கேட்ல ஒழுங்கா இருந்தா கண்ட நாய் உள்ள ஏன் போகுது? ஏண்டா போகுது? நீ ஒழுங்கா இருக்கணும். அதான் பதிவு வாங்கிக்கிறியே, நல்லா சரி போகட்டு விடு. இதற்கு முன்ன அரண்மனை எப்படி நடந்தது எனக்கு தெரியாது. இனிமே அரண்மனையில் எனக்கு தெரியாம எந்த வேலையும் நடக்க கூடாது. நாட்டு மக்களுக்கு சேர வேண்டிய அத்தனை நேரத்தோடு முறையோடு போய் சேரணும். கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்கா எழுதணும். புரியுதா? கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்கா இருக்கணும், ஒழுங்கா எழுதணும். என்ன பதவி கொடுத்தாங்க கணக்கு வழக்கு நாங்க ஒழுங்கா பாக்கணுமா? பதவி கொடுத்தாங்க நல்லதோட சொல்ல. நாட்டு மக்களுக்கு சேர வேண்டியதால நேரத்தோட போய் சேரணும். எனக்கு தெரியாம எதுவும் நடக்க கூடாது. கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்கா எழுதணும் சொன்ன. இது என்ன தப்பா? ஐயா என்னடா கணக்கு வழக்கு நாங்க ஒழுங்கா பாக்கணும். பால் வேலை ஆயா மூட்டை போடுறாங்க பசங்களுக்கு. சரி 10 மூட்டை தான் போடுறாங்க. மீதி 40 மூட்டை பின்னாடி போயிங்குது. 50 மூட்டை இல்ல, அங்க போய் கணக்கு எடுப்பு நீ போ. 40 மூட்டை பின்னாடி போய் கணக்கு சொன்னீங்க. நீ அங்க போய் கணக்கு எடு. முன்னாடி அந்த வேலை தான் செய்யறோம். 10 முட்டை போட்டு 40 முட்டை பின்னாடி போனா அதுக்கு யார் காரணம்? அதிகாரிகள் காரணம். நாங்க 2 பேரும் ஒழுங்கா இருந்தா அந்த தப்பு நடக்குமாடா? நடக்குமா? சீக்கிரமா கணக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து சேரு. அவன் யார்? எப்படிப்பட்டவன்? எங்க அம்மா தின்னு பேச்சு போட்டேன். கணக்கு எடுக்கிறோம். அவரு பதில் சொல்லிக்கிறா. நான் பப்புனா சார்த்து போதான் ஓதப்பட்டு சாவத்து போதான். 1300 ரூபாய் கூலி வாங்கத்தும் போதும். 9 லட்சம் வாங்க சொல்றாங்க. அதான் என்ன பண்றது? அந்த அடியாச்சு போட்டாமா அவன் வந்து கணக்காக்குறான். அவனு பதில் சொல்லிடுறேன். நம்ம இச்சை வாயணும். நம்ம தங்கமே ஒன்னும் நடக்காதா? நாடக கலை ரசிக பெருமக்களே, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் ஸ்ரீ தனம் நாடக மன்றத்தின் சார்பாக முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்து பெறலாம். கொடுக்க வேண்டும் என்று மனம் படைத்திருக்க வேண்டும். அப்படி கொடுக்க வேண்டும் என்று மனம் படைத்த இதே பெரியகரம் கிராமத்தினுடைய அம்மன் கிராமதேவி கையினால் கொண்டாடப்பட்ட சொர்ண காணிக்கை சுபோஜியம் மற்றும் இந்த பெரியகரம் கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்றத்துடைய துணைத் தலைவர், கவுன்சிலர், வார்டு உறுப்பினர்கள், இளைஞர் நற்பணி மன்றம், மகளிர் சுய உதவி குழு, திருவிழா குழுவினர், நாட்டாண்மை, பர்தனம் மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி எங்கள் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றத்திற்காக கிராம சொர்ண காணிக்கையாக 201 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள். அன்னாருக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் இந்த கிராம பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம். இதே பெரியகரம் கிராமத்தைச் சேர்ந்த இந்திரா பரிமளா என்று சொல்லக்கூடிய அம்மையார்கள் எங்கள் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றத்தினுடைய உரிமையாளராக திகழக்கூடிய உயர் திருவாளர் மதிப்பிற்குரிய பெண்ணகர் கிராமத்தைச் சேர்ந்த எஸ் தேவனையா அவர்களை பாராட்டி 501 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்னாருக்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி, வணக்கம். பேரன்பு கொண்டே பெரியவர்களே, தாய்மார், நீங்கள் விரும்பும் நாடகங்களை சிறந்த முறையிலே உங்களுக்கு ஒப்பந்தம் செய்திடக்கூடிய ஒரு இடம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உயர் திரு கலை காவலர் வி சிவா அம்மா அவர்கள், நாடக அமைப்பாளர், பழைய பஸ் நிலையம் எதிரில் ஆரணி.
அந்தந்த ஊர்களுக்கு ஏற்றவாறு ஒரு சிறந்த நாடக மன்றத்தினை தேர்ந்தெடுத்து உங்கள் ஊர்களுக்கு நீங்கள் விரும்புகின்ற கந்த புராணம், சிவபுராணம், சக்தி புராணம், விஷ்ணு புராணம், சம்பூர்ண ராமாயணம், சம்பூர்ண ஹரிச்சந்திரா, வாலிமோட்சம், கர்ணமோட்சம் மற்றும் சமூக சீர்திருத்த நாவல் நாடகங்களை சிறந்த முறையிலே உங்களுக்கு ஒப்பந்தம் செய்திடக்கூடிய ஒரு இடம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உயர்திரு கலை காவலர் வி சிவா அம்மவர்கள், நாடக அமைப்பாளர் பழைய பஸ் நிலையமெதிரில் ஆரணி. அனைவரும் வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. என்னை காப்பாற்றியவருக்கு கையாடை காட்டிவிட்டு வந்தேன். வருவார் என்று எதிர்பார்க்கின்றேன். இதுவரை வரவே இல்லை. வருவது யாரோ தெரிகின்றது. யார் என்றுதான் பார்ப்போம். இளவரசியம்மா கைதியாட காட்டிட்டு வந்தாங்க. எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. வணக்கங்க. வணக்கம்மா. உங்களை தாங்க எதிர்பார்த்தேன். என்னையா? ஆமாங்க. எதற்காக? என்னை காப்பாற்றிய உங்களுக்கு என் பொருட்டு ஏதாவது தர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேங்க.